மீண்டும் ஆட்டத்தை துவங்கிய அண்ணாமலை. அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பாஜக கொஞ்சம் சைலண்ட்டாக தான் போயிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த உட்கட்சி பூசல்கள்லாம் கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் எல்லோரும் கொஞ்சம் சைலண்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. இப்போது மீண்டும் அண்ணாமலை ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் செல்லூர் ராஜா போட்டு பொழந்துட்டார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா செல்லூர் ராஜு சமீபத்திய ஒரு பேட்டியில் பாஜக கூட கூட்டணி வச்சது எங்களுக்கு உறுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அதுக்கு பதில் சொல்லும்போது தான் அண்ணாமலை சில விஷயங்களை குறிப்பிட்டார். அதுலேயும் முக்கியமாக செல்லூர் ராஜு 2026 விஜய் அவர்கள் வந்தார்னா நல்லாயிருக்கும், அவர் கூட கூட்டணி வச்சு நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதை மேற்கோள் காட்டி அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு வெட்கக்கேடான கட்சியை பார்க்கவே முடியாது, இதெல்லாம் வெட்கக்கேடாக தான் நான் பார்க்குறேன். 1972 அந்த கட்சி இருக்குது. புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியை இவங்க இப்படி கூறு போட்டு விற்றுட்ருக்காங்க. விஜய் தான் அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போதுள்ள தலைவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே இவருக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன் இவர் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? அடுத்த 2026 தேர்தலில் 234 தொகுதியிலையும் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லாமல் விஜய் தான் இவர் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னாருன்னா அப்போ இவர் கட்சி தலைவர் மேலேயே இவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப காட்டமாக பேசியிருந்தாங்க.